இன்னைக்கு நம்ம ஒரு அழகான திருக்குறள் கதை கேட்க போறோம். நம்ம திருவள்ளுவர் சொன்ன அருமையான கருத்துக்களை சின்ன சின்ன கதைகள் மூலியமா தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு நாம பார்க்க போற திருக்குறள் என்ன அப்படின்னா, வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். அப்படின்னா யாருக்கும் எந்த தீங்கும் இல்லாத உண்மையான வார்த்தைகளை பேசுறதுதான் வாய்மை. அதாவது எப்பவுமே உண்மை பேசணும்னு அர்த்தம். ஒரு ஊர்ல அருள்னு ஒரு சுட்டி பையன் இருந்தான். அவனுக்கு விளையாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அவன் வீட்டுக்குள்ளேயே பந்த வச்சு விளையாடிட்டு இருந்தான். பந்து மேல கீழே பக்கவாட்டுலன்னு எல்லா பக்கமும் போயிட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு ஒரு சத்தம். டங்குன்னு ஒரு அழகான பூத்தொட்டி கீழே விழுந்து உடஞ்சே போச்சு. அருள் பயந்துட்டான். ஐயோ, அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கவலைப்பட்டான். அருள் மனசுக்குள்ள யோசிச்சான், இந்த பூத்தொட்டி எப்படி உடைஞ்சதுன்னு அம்மா கேட்டா நான் விளையாடலன்னு சொல்லிடலாமா, இல்ல வேற யாராவது உடைச்சிட்டாங்கன்னு சொல்லிடலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான். ஆனா அவனோட மனசுக்குள்ள ஒரு சின்ன குரல் உண்மையை பேசுறதுதான் நல்லது அருள் அப்படின்னு உண்மையை பேசுற மாதிரி சொல்லுச்சு. உண்மையை பேசினா மனசுக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லுச்சு. அருள் ஒரு நிமிஷம் யோசிச்சான். அவன் உண்மையை பேசுறதுதான் தைரியம் அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சுது. உடனே அருள் அம்மா கிட்ட ஓடி போனான். அம்மா, நான் பந்து விளையாடும் போது தெரியாம பூந்தொட்டியை உடைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கம்மா அப்படின்னு சொன்னான். அம்மாவுக்கு கோபமே வரல. அருளோட நேர்மையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பரவாயில்ல கண்ணா, தெரியாம தானே நடந்துச்சு, ஆனா நீ உண்மையை சொன்னதுதான் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு அருளை அணைச்சுக்கிட்டாங்க. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து அந்த பூந்தொட்டிய சரி பண்ண முயற்சி செஞ்சாங்க. பாத்தீங்களா குட்டீஸ், அருள் உண்மை சொன்னதுனாலதான் அவனுக்கு எந்த தண்டனையும் கிடைக்கல. மாறா அம்மாவுக்கு அவன் மேல இன்னும் பாசம் அதிகமாச்சு. அதான் நம்ம திருக்குறள் சொன்னது, வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சலல் அப்படின்னு. யாருக்கும் எந்த தீங்கும் இல்லாத உண்மையான வார்த்தைகளை பேசினா எப்பவும் சந்தோஷமா இருக்கலாம். நீங்களும் எப்பவும் உண்மை பேசுவீங்க. நானு அடுத்த கதையில சந்திக்கலாம். பாய்.